ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற தங்கமணி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது நாமக்கல் மாவட்ட அதிமுகவில் தற்போது நிலவி வரும் கோஷ்டி பூசல் வரும் தேர்தலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போல தெரிகிறது. யாருக்கு சீட் என்பதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மாவட்ட செயலாளர் தங்கமணிக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் இப்போது பகிரங்கமாகியுள்ளது. அதாவது எடப்பாடி ஆதரவில் மாஜி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மீண்டும் தனக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடியிடம் காய் நகர்த்தி வருகிறார். அவரது ஆதரவாளர்கள் இப்போதே தொகுதியின் சின்னம் வரைய தொடங்கிவிட்டனர். தங்கமணி ஆதரவில் தொழிலதிபர் பாஸ்கருடன் இருக்கும் மோதலால் அவருக்கும் பதில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகனை களமிறக்க தங்கமணி தீவிரம் காட்டி வருகிறார். ஸ்ரீதேவி மோகன் தரப்பும் தொகுதியில் வலம் வர தொடங்கியுள்ளது. தங்கமணி சமீப காலமாக எடப்பாடியை விட பாஜகவிடம் நெருக்கம் காட்டுவது தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தங்கமணி பரிந்துரைக்கும் நபருக்கு சீட் கொடுக்க கூடாது என்பதில் எடப்பாடி தரப்பு உறுதியாக இருப்பதாகவும் இதனால் தங்கமணி மிகுந்த அப்செட்டில் இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருபுறம் பாஜகவின் KP ராமலிங்கம், VP துரைசாமி ஆகியோர் திருச்செங்கோடு, ராசிபுரம் தொகுதிகளுக்கு தூண்டில் போட்டு வரும் நிலையில் சொந்த கட்சிக்குள்ளேயே நாமக்கல் தொகுதிக்காக நடக்கும் இந்த சண்டை தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. எடப்பாடியின் ஆசை பெற்ற மாஜி எம்எல்ஏவா அல்லது தங்கமணியின் ஆதரவு பெற்ற தொழிலதிபரா? ஒரே கட்சியில் இரு தரப்பினரும் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரம் செய்வது நாமக்கல் அதிமுக உடைய போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் நகமும் சதையுமாக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கும் இடையே விரிசல் விழுந்த தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கடந்த அதிமுக ஆட்சியில் பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்தவர்களில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முக்கியமானவர். ஆனாலும் தங்கமணியின் டெல்லி தொடர்புக்கு பழனிசாமிக்கு நெருடலாக இருந்தன. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியை பழனிசாமி முறித்தார். அதை தங்கமணி கடுமையாக எதிர்த்தார். இதனால் தங்கமணி மீதான நெருடல் பழனிசாமிக்கு கோபமாக மாறியது. கடந்த லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பின் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், விஸ்வநாதன், CV சண்முகம், KP அன்பழகன், SB வேலுமணி ஆகியோருடன் இணைந்து பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை இணைக்க வேண்டும் என பழனிசாமியை சந்தித்து தங்கமணி பேசினார். தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு எதிராக பழனிசாமியின் காய் நகர்த்தலையும் விரும்பாத தங்கமணி, நீங்கள் கட்சியை அழிக்க பார்க்கிறீர்கள் என கண்டித்தார். இதனால் தங்கமணி மீது பழனிசாமிக்கு கோபம் அதிகமானது. அதன்பின் தங்கமணிக்கு எதிராக முழுமையாக திரும்பினார். இதனையடுத்து கடந்த 2024 செப்டம்பர் மாதத்தில் இருந்து கட்சி செயல்பாடுகள் குறித்து தங்கமணியுடன் ஆலோசிப்பதை பழனிசாமி நிறுத்திவிட்டார். இதனால் தங்கமணியும் பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பழனிசாமியின் சுற்றுப்பயண துவக்க நிகழ்ச்சி கோவையில் கடந்த ஆண்டு ஜூலையில் நடந்தது. அதில் தங்கமணி பங்கேற்கவில்லை. தொடர்ந்து தங்கமணியின் சொந்த மாவட்டமான நாமக்கலில் தன் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டே வந்தார் பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலையிட்டு கடந்த அக்டோபர் மாதம் நாமக்கலில் பழனிசாமி பிரச்சார கூட்டத்தை நடத்த செய்தார். இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தல் பணிகளில் தங்கமணியையும் சேர்த்து கொள்ளலாம் என மூத்த நிர்வாகிகள் பழனிசாமியிடம் கூறினர். ஆனால் அதை ஏற்க மறுத்தது. தங்கமணி தான் அடுத்த துரோகி, டெல்லி ஆட்சிகளிடம் தொடர்ச்சியாக பேசுகிறார், அவர் நமக்கு தேவையில்லை என சேலத்தில் இருக்கும் தன் வீட்டில் கூடிய கட்சியினரிடம் பழனிசாமி வெடித்தார். இந்த தகவல் தங்கமணியை அடைந்ததும் அவர் கொதித்தொழிந்தார். பழனிசாமி முதல்வர் ஆவதற்கும் பொதுச் செயலாளர் ஆவதற்கும் உழைச்சிருக்கேன். கட்சி ரீதியில் என் நாமக்கல் மாவட்டத்தை பிரிக்க வேலை பார்த்தார். அது நடக்காது என தெரிந்து உள்ளடி வேலையில் இறங்கினார். வர்த்தக அணி இணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகனுக்கும் நாமக்கலில் சீட் கொடுக்க சொன்னால் முடியாது என்கிறார். முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரை எனக்கு எதிராக கொம்பு சீவி விடுகிறார். குமாரபாளையத்தில் எனக்கு எதிராக திமுகவை சேர்ந்த வெப்படை செல்வராஜை மறைமுகமாக ஆதரிக்கிறார்.
எல்லாவற்றுக்கும் மேலாக அமலாக்கத்துறை விசாரிக்கும் டாஸ்மாக் முறைகேட்டின் மூலம் வழக்கு நான் அமைச்சராக இருந்தபோது பதியப்பட்டது. அதில் என்னை கோர்த்து விடவும் டெல்லியில் காய் நகர்த்தியுள்ளார். நான் துரோகி என்றார் அவர் யார் என தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பழனிசாமியும் தங்கமணியும் கட்சியின் முன் இப்படி பேசிய பின்னரே அவர்களுக்குள் இருக்கும் பனிப்போர் வெளியே தெரிந்தது. தங்கமணி மட்டுமல்ல, KB முனிசாமி, CV சண்முகம், KC வீரமணி, C விஜயபாஸ்கர், SB வேலுமணி உள்ளிட்டவர்களையும் தனக்கு போட்டியாகவே பழனிசாமி கருதுகிறார். அவர்களிடமும் சரியாக பேசுவதில்லை. தேர்தல் நிதி விவகாரத்திலும் ரகசியம் காக்கிறார். இதனால் அவர் மீது முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி பாஜக தலைவர்களும் அதிருப்தியில் உள்ளனர். தேர்தலை சந்திக்க வேண்டிய நேரத்தில் பழனிசாமி இப்படி நடந்து கொள்வது கூட்டணிக்கு நல்லதல்ல என்றும் அவர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு அவர்கள் கூறினர். இந்த நிலையில் இதுவரை அனைத்து விவகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்த தங்கமணியை விட தற்போது எடப்பாடி மகன் மிதுனை முன்னிலைப்படுத்துகிறார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் மிகவும் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் சர்வே நடத்தி வருகிறார். அதில் முக்கிய வேலை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை தேர்வு செய்வதுதான். ஆட்சிக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தன்னை கூட வைத்துக்கொண்டு தற்போது ஒதுக்கிவிட்டதாக தங்கமணிக்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் ஜெயலலிதா பிறந்தநாள் பேரணியில் கூட தங்கமணி கலந்து கொள்ளவில்லை. என்ன இருந்தாலும் ஜெயலலிதாவின் நிகழ்ச்சி என்றால் தங்கமணிதான் முதல் ஆளாக இருப்பார். தற்போது அதிக அதிருப்தி காரணமாகவே அவர் கலந்து கொள்ளவில்லை என போட்டு தாக்குகிறார்கள் அதிமுக வட்டாரத்தினர். மேலும் ஒருபுறம் பாஜகவின் KP ராமலிங்கம், VP துரைசாமி ஆகியோர் திருச்செங்கோடு, ராசிபுரம் தொகுதிகளுக்கு தூண்டில் போட்டு வரும் நிலையில் சொந்த கட்சிக்குள்ளேயே நடக்கும் நாமக்கல் தொகுதிக்காக இந்த சண்டை தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. யார் கரம் ஓங்கும்? எடப்பாடியின் ஆசி பெற்ற மாஜி MLAவா அல்லது தங்கமணியின் ஆதரவு பெற்ற தொழிலதிபரா? ஒரே கட்சியில் இரு தரப்பினரும் போட்டி போட்டு கொண்டு விளம்பரம் செய்வது நாமக்கல் அதிமுக உடைய போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதில் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருந்து முக்கிய புலிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது திமுகவின் வெற்றியை மேலும் வலுப்படுத்தி வருகிறது. உதாரணமாக, ஏற்கனவே திமுகவில் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். OPS ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். ஆனால் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான OPS அவர்களையே திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த தங்கமணி அவர்கள் இனி அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி அவர்களை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்து அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தங்கமணி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அநேகமாக அவருக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.